வணக்கம் மக்களே. எஸ், பல்சர் P150 இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஹைவே ஸ்ட்ரெயிட் ஹைவே டச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரைட் கண்டினியூ பண்ணுவோம். ப்ளஸ் மைலேஜ் டெஸ்ட்டு வந்து இப்போ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஃபுல் டேங்க் ஆ 5.40 550. ஓகே, ஜிபே ரைட். ஸோ இப்போ ட்ரிப்பை ரீசெட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி காமிக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி பிரிம்டு 570 km/h காமிக்குது. ஸோ டோட்டலாக வந்து 14 லிட்டர்ஸு ஃபியூல் டேங்க்கு. அதை வச்சு நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓடு 149 ட்ரிப்பு. ஓகே, ட்ரிப் 1 வந்து ரீசெட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ. ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், அதனால் ஸ்டார்ட் ஆகல. ஸோ போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நோட் பண்ணோம். ஓகே, ஆல் ஃபைன், போகலாங்க. ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் சேர்ந்த மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி ஹைவே தான் அது. ரோட் ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிராஃபிக் இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஜஸ்ட் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ஓட்டினா எப்படி ஓட்டுவோம் அந்த மாதிரி தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு 50 km தான் மேக்ஸ் நான் ஓட்டுவேன். பிகாஸ் மற்ற ஃபில்மிங்லாம் பண்ணோம் இல்லையா, திருப்பி நான் ஹோட்டல் போனால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ நான் 5th கியரில் 60 அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைக் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் ஓட்ட போகிறதில்ல. எவ்ரிடே யூஸ்க்கு நம்ம பண்ணும்போது ரொம்ப புஷ் பண்ண மாட்டோம். பிரேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டூ திங்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் யோசிக்கும் போது ஒரு லைட்டான மோட்டர் சைக்கிள் தாங்க பாரு. 5000 RPM ஷிஃப்ட் பண்ணது ரெகுலராக ஷிஃப்ட் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ரொம்ப லைட்டாக இருக்குது, லைட்டான ஸ்பீட், ஒரு நல்ல நிம்பிளான மோட்டர் சைக்கிள். ஒரு யூஸ்வலாக வந்து பஜாஜ் பல்சர்ஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த வண்டி அதை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸ்போர்ட்டினா பர்ஃபார்மன்ஸ் படி நான் ஸ்போர்ட்டி சொல்ல, ஓவரால் ஹேண்ட்லிங் சொல்கிறேன். ஓவரால் இந்த ஆல்ரெடி இந்த சாசி பார்த்தீங்கன்னா, இந்த டியூப்லெட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிற சாசி. N250 N160 நமக்கு எல்லாம் பிடிச்ச சாசி அது. இந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, நல்லா லைட்டான இந்த நேச்சருக்கு. ஏன்னா வண்டி மட்டும் லைட்டாக இருந்து உங்களுக்கு சாசி ரிஜிடாக இல்லை, சாசி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக லைக் இன்ட்யூட்டிவாக இல்லை அப்படின்னா வந்து உங்களால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து வண்டியில் ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டான பேலன்ஸ் தான். அப்புறம் என்ஜின் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ஜின் வந்து N160 டிரைவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் சொன்னாங்க. ஆனால் இந்த வண்டியோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 56/60.7. 2017 பழைய பல்சர் 150 இருந்த சேம் போர் அண்ட் ஸ்ட்ரோக் தான் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு பிராண்ட் வந்து போர் அண்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து எப்பவுமே விளையாட மாட்டாங்க. அது வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வச்சுப்பாங்கன்னு வைங்களேன். அதாவது அந்த ஒரு ஃபார்முலா நல்லா வந்து அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதே ஃபார்முலா வச்சுப்பாங்க. போர் அண்ட் ஸ்ட்ரோக் எப்போயுமே மாற்ற மாட்டாங்க. ஸோ பஜாஜ் கிளைம் பண்ணுறது என்னென்னா இது ஒரு பிராண்ட் நியூ என்ஜின். பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியோட N160 டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இருக்கிறது தான். ஆனால் NVH லெவல்ஸ் வந்து இது பெஸ்ட் பல்சராக இருக்குது. அதாவது அவங்க கிளைம் படி NVH பெஸ்ட் வந்து இந்த வண்டி இருந்தாலும் சொன்னாங்க. அதுக்காக வந்து பேலன்ஸ் ஷாஃப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சின்ன இன்டர்னல் ஜெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி அப்புறம் சாசியை வந்து ஸ்ட்ரெஸ் மெம்பராக யூஸ் பண்ணுறதுனால, என்ஜினை வந்து சாசியில் ஸ்ட்ரெஸ் மெம்பராக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வண்டியை ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு வண்டி அப்படின்றது காட்டுறதுக்காக, இந்த நல்ல NVH லெவல்ஸை கொண்டு வரதுக்காக இவங்க இப்படி இவ்வளோ தூரம் இந்த வண்டியை இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு லைட்டாக 50-60 அந்த மாதிரி ஓட்டும்போது வந்து சஸ்பென்ஷன் சாஃப்ட்வேர் செட்டப் தான் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ரொம்ப ஹார்டான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது.
இப்போ நான் 5th கியரில் 50 to 56 to 60 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஸோ ரோட்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனான ரோட்ஸ் கிடையாது, கொஞ்சம் கிரெஸ்ட் டிப்போ இருக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் நம்ம ஊர் ரோடு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி ஸ்லைட்டாக குதிச்சு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஈவனான ரோட்ஸ்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி இப்போ நான் பிரிட்ஜில் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸ்னால் உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகும். லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டான்ஜிபிள்னு வச்சுக்கோங்களேன், லைக் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி உங்களால் அது ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் நல்ல ஒரு சில ஸ்பீட் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தெரியாது பெருசாக. ஒரு 70க்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரெகுலரான டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியரில் வந்து அவங்க வீல் ட்ராவலும் வந்து 130 mm ட்ராவல் இருக்கிற மாதிரி 3 ஷாப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரான சைடு நிறைய பேருக்கு பிடிக்குங்க. ஸோ நான் 5th கியரில் பெருசாக எனக்கு ஒன்றும் டிராஃபிக் இது வரைக்கும் இன்ட்ரூஷன்ஸ் இல்லை. 5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டுவேன், அப்புறம் திருப்பியும் வர வழி. ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டுவேன் கண்டிப்பாக. பிகாஸ் லெட்ஸ் ஃபேஸ் இட், ஒரே ஸ்பீடு நம்ம ஓட்ட போகிறது இல்லை கரெக்டாக. ஃப்ளிக்கிங் பாருங்கள், திஸ் திங் கேன் ஃப்ளிக், கேன் ஈஸிலி ஃப்ளிக், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பிரேக்கிங்கை பார்த்துருப்பீங்க, நல்லா பிரேக்ஸ். இது சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம். ஆப்வியஸ்லி டூல் சேனல் எந்த வண்டினாலும் அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக பண்ண வேண்டிய விஷயம் பைக் மேக்கர்ஸ். சிங்கிள் சேனல் இஸ் குட். டூல் சேனல் அளவுக்கு பர்ஃபெக்டான பிரேக்கிங் பர்ஃபெக்டாக இல்லைனாலும், அதாவது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கம்மியாக இல்லைனாலும் சிங்கிள் சேனல் நீங்கள் எமர்ஜென்சி டைம்ஸில் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்லா கார்னர்ஸ்லேயே வந்து நீங்கள் நல்லா ஸ்பீட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் வைங்களா இந்த பிரேக்ஸு. அது மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹார்ஷாக வந்து இல்லை. அதாவது மெயினாக நீங்கள் பிரேக்ஸ் பண்ணும்போது பின்னாடி இந்த முன்னாடி புல் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. அது என்ன தெரியாது, ஒரு லைட்டான மோட்டர் சைக்கிள் ஓரளவுக்கு மேலே தான் உட்காந்து ஓட்டுவீங்க, சீட்ஸ் கொஞ்சம் கோவியாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டி ஒரு சின்ன விஷயங்கள் ஸ்டில் இந்த வண்டியை ஒரு நல்ல மோட்டர் சைக்கிளாக காட்டுது என்னை பொறுத்த அளவுக்கு, என்னோடய ஹம்பிள் ஒப்பீனியன் படி. வழக்கம் போல் ஸோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவோம். 78 போய்கிட்டு இருக்கேன். பெருசாக இது வரைக்கும் நமக்கு டிராஃபிக் இன்ட்ரூஷன் இல்லைங்க. டிராஃபிக்கில் ஓட்டும் போது ஒரு விஷயம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹேண்ட் பேரெல்லாம் லைட்டாக இருக்க வண்டி ஓவராலாக லைட்டாக இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் நீங்கள் செகண்ட் கியரில் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளச்சோட என் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கிளச்சோட ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக ரிலீஸ் ஆகும்போது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். தெரியுங்க, நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் அந்த ஸ்லைட்டாக அந்த பவுன்சினஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எம்டியான ஹைவேலையும் ஓட்டிட்டோம், கொஞ்சம் ஸ்பீடும் கொடுத்து ஓட்டிட்டோம். ஸோ எல்லா சினாரியோலையும் வந்து இப்போ நம்ம வண்டியை ஓட்டிட்டோம். சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிளஸ்டரில் அடிக்கும்போது அந்த டிஜிட்டல் யூனிட் வந்து சிறுசாக இருக்கிறதுனால அவங்களால தெளிவாக பார்க்க முடியாது, இன்ஃபர்மேஷன் தெரியாது. திரும்பிட்டோம். இப்போ நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓட்டிகிட்ருக்கோம். இனிமேல் டோட்டலாக ஒரு 50 கிட்ட கவர் பண்ணணும் என்னை பொறுத்த அளவுக்கு. அப்போ ஓரளவுக்கு ரீசெண்டான நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஜாஜ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 45 49.5 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். என்னோட லைக்கிங்க்கு இன்னும் இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடாக இருந்திருக்கலாம். கிளிப்-ஆன்ஸ் கொடுத்துருக்கிறது ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆர்ம்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் லெவரேஜ் கிடைக்கும். ஒரே மாதிரி வச்சு ஓட்ட மாட்டீங்க, கொஞ்சம் மாற்றி வச்சு ஓட்டலாம். செம்மையாக க்ளவுட்ஸ் பில்டப் ஆகிட்டுருக்கு சுற்றியும். அதுக்குள்ளே நம்ம ஷூட் முடிக்கணும். போய் எக்ஸாக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 10 கிலோமீட்டராக ஹைவே தான். ஆனால் கே ஷிஃப்ட் எதுவும் படுற சான்ஸும் இல்லை. 2-3 டைம் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதர்வைஸ் நான் வந்து 65 to 75 ஆர் அப் டு 80 அந்த ரேஞ்சில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது ரெகுலராக நம்ம க்ரூஸ் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம்னால ரொம்ப ஹார்ட் பிரேக் பண்ணும்போது ரியர் வீல் பாப் ஆகுமா மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரியர் லிஃப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த இஷ்யூ இருக்காது மோஸ்ட்லி.
அது கொஞ்சம் ஹார்ட் பிரேக் பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக பண்ணலாம். டிப்பிக்கல் பல்சர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ரிவ்ஸ் செம்மையாக கிளைம் ஆகும். அப் டு 10,000 RPM வரைக்கும், 9,000 வரைக்கும் ஈஸியாக கிளைம் ஆகும். 10,000 அப் டு கட் அவுட் வந்து அங்கே தான். லைட்டான மோட்டர் சைக்கிள், ஸ்டேபிளான சாசி, ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிற ஒரு சாசி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் படுத்து பிரேக் பண்ணும்போது. நம்ம மைலேஜ் டெஸ்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. 51.2 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோம். இப்போ திரும்பி இப்போ ரீஃபில் பண்ணி எவ்வளோ ஃபியூல் வந்துருக்குன்னு பார்த்துட்டு அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே சேம் பங்க்கும் தான், அதே சேம் ஆல் கிட்ட தான் நினைக்கிறேன். ஃபியூல் டேங்கோட லிட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது. எது தப்பு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி பல்சர் 3D ரைடிங் கொடுத்துருக்காங்க. நீட்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இந்த வண்டி ஒரு கொஞ்சம் மஸ்குலான லுக் கொடுக்குது. பட் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா மற்றபடி நீங்கள் பாடி பான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மூத் ஃப்ளோயிங்காக தான் இருக்கும். லைட்டாக மேலே மட்டும். மைலேஜ் டெஸ்ட் ரைட்டா சொல்கிற வரைக்கும் மெதுவாடிங்க. 0.91 92.78 ருபீஸ். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ஈஸியாக 50க்கு மேலே மைலேஜ் கிடச்சிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரிப்பு காமிச்சிட்றேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 51.3. ஸோ நம்ம ஓடோ வந்து ஸோ மொத்தமாக நான் இந்த வண்டியை டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன். டிஸ்டன்ஸ் டைம்டி பார்த்திங்கன்னா இப்போது 600 காமிக்குது. ஃபுல் டேங்க் கிடச்சிருக்கோம், 600 காமிக்குது. ஸோ ஓடோவில் 200. நிறுத்தும் போது உங்களுக்கு பேட்ரி வார்னிங், என்ஜின் வார்னிங் லைட்லாம் காமிக்கும். ABS